ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா பேண்டாஸில் ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு காலம்ல இருந்து இன்னொரு காலம்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம லூப்லாம் இதில் யூஸ் பண்ணுமா? இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். இதில் ஒரு இது நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, அவங்களுடைய சேலரி இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் 3 ரெக்கார்டு இருக்குது. 3 ரெக்கார்டுக்கு 3 காலம் இருக்குது. இப்போ சேலரி பேஸ் பண்ணி நான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணேன். இதை நீங்கள் நார்மல் பைத்தானா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை இந்த 3 ரெக்கார்டை லூப் பண்ணுவீங்க. 3 டைம் லூப் பண்ணுவீங்க. லூப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட சேலரி எடுத்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்புறம் செகண்ட் ரெக்கார்டோட சேலரி எடுத்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்புறம் தேர்ட் ரெக்கார்டு. இப்படி தான் நம்ம பண்ணணும் பைத்தான்லேருந்து பண்ணீங்கன்னா. ஆனால் இங்கே அப்படி பண்ண வேண்டாம். எப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேம் ஆஃப் சேலரி இன்ட்டு 30%. இந்த இப்போ சேலரிலேருந்து 30% டேக்ஸ்னு வச்சுங்க. இதை நான் சொல்லிட்டேன்னா எந்த காலம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா டேக்ஸ்னு ஒரு காலம் எல்லா ரெக்கார்டுக்கும் கிரியேட் பண்ணி கால்குலேட் பண்ணி. இப்போ இந்த இடத்துல ஃபார் லூப் தேவைப்படுதா? தேவைப்படாது. அப்படின்னா என்ன ஆகும்? அது எல்லா ரெக்கார்டுக்கும் இந்த ஃபார்முலா கம்ப்யூட் ஆகும். இந்த இடத்துல ஃபார் லூப்பே உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த சேலரியில ஓகே ஆவரேஜ் சேலரி விட அதிகமா வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் போனஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கண்டிஷன் என்ன வருதா? ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ரெக்கார்டோ இந்த சேலரி இந்த 3 பேரோட ஆவரேஜ் சேலரி என்னமா 80,000. ஓகேவா? இவங்களுக்கு சேலரியே இல்லை, இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 80,000 வரும். அப்போ இந்த ரெக்கார்டோட சேலரியை விட ஆவரேஜ் சேலரி அதிகமாக கம்மியான்னு பார்க்கணும். ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். செக் பண்ணி அதிகமாக இருந்ததுன்னா போனஸ் வரும், இல்லைன்னா போனஸ் வராது. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. இங்கே எங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கா பாருங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே இருக்காது. நம்ம எழுதின கண்டிஷன் வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, இது என்ன ஆகும்? ஒவ்வொரு சேலரிக்கும் போயிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். என்னுடைய சேலரி ஆவரேஜை விட அதிகமாக இருக்கணும். இருந்ததுன்னா அந்த சேலரியில் 30% போனஸ், இல்லைன்னா நோ போனஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்தோம். முக்கியமாக எப்படி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்த்தோம். சரி, ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுத்துப்போம். ஓகே, சரி, நம்ம இங்க டேட்டா ஃப்ரேம்னா என்ன? ஜென்ரலா உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் டேட்டா ஃப்ரேம். உங்க டேட்டா எப்படி இருக்கும்? ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். காலம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கும். ஒரு காலம் நம்பராக இருக்கலாம், ஒரு காலம் ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஒரு காலம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு காலம்ல டேட் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா டேட்டா ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமை பேஸ் பண்ணி நான் அக்ரிகேஷன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். என்னது அது அக்ரிகேஷன்? ஞாபகம் இருக்கு அக்ரிகேஷனு? எங்கேயோ சொன்னேன். நேற்று லாஸ்டா சொல்லியிருப்பேன். அக்ரிகேஷன் நீங்க பைத்தான் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். எஸ்கியூஎல்னு ஒரு கான்செப்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா பைத்தான்ல? அக்ரிகேஷன் என்னன்னாக்கா ஒரு டேட்டாவோட சம்மரி. சம்மரின்னு என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, நம்ம இங்கே ஒரு சேலரின்னு ஒரு காலம் பார்த்தோம்ல. சேலரிக்கான அக்ரிகேஷன் சொன்னால் மினிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன, ஆவரேஜ் சேலரி என்ன, மொத்தம் எத்தனை சேலரி கவுண்ட் இருந்துச்சு,
சேலரியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, சேலரியோட வேரியன்ஸ் என்ன, இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அக்ரிகேஷன். சம்மரி ஆஃப் த டேட்டா சிம்பிளா சொன்னாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? மிஸ் ஆன வேல்யூ அதுக்கெல்லாம் வேற கான்செப்ட். அதாம்மா நம்ம அது அப்ளை பண்ணது வேற கான்செப்ட். ஆனா நான் இப்போ பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னாக்கா, மெயினா ஒரு டேட்டாவுக்கு அக்ரிகேஷன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல இப்போ எனக்கு லாஸ்ட் 1 இயரோட சேல்ஸ் டேட்டா என்கிட்ட இருக்கு. லாஸ்ட் 1 இயரோட சேல்ஸ் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டே, இன்வாய்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, அப்புறம் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல எத்தனை குவான்டிட்டி வாங்கினாங்கன்னு இருக்கு, அந்த ஒரு குவான்டிட்டியோட பிரைஸ் என்னன்னு இருக்கு, அதோட அமௌண்ட் என்னன்னு இருக்கு, அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா, டிஸ்கவுண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றது இருக்கு. இப்படி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, என்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் நடக்குதுன்னு தெரியும். இந்த டேட்டா வச்சுட்டு நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுதான் இந்த அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட சேல்ஸ் என்ன, இல்லைன்னா ஒரு நாளைக்கு நடந்த சேல்ஸ்ல ப்ராடக்ட் வைஸ் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண தெரியும். ஆமா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் வந்து எவ்வளோ செல்லாக இருக்கு, மட்டும் குவான்டிட்டி பேஸ்ட் செல்லாக இருக்குது, ப்ளஸ் வந்து எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி இது அதுக்கு தான் நம்ம அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ போகாமல் ஜஸ்ட் சிங்கிள்ஸ் ஆமா, இல்லை லூப்பிங் அதிகமாக எழுதாமல் ஜஸ்ட் சிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி அக்ரிகேஷன்னா இந்த நான் சொன்னல சம்மு, மீன், ஆவரேஜ் இதெல்லாம் சொன்னேன்ல, அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுவாக தான் இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அதுதான். ஆனால் இது எதை பேஸ் பண்ணி சம் நடக்கும்? ஒரு பர்டிகுலர் காலமை பேஸ் பண்ணி சம் நடக்கும். நான் சொன்னல சேல்ஸ் டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சேல்ஸ் டேட்டை டிபெண்ட் பண்ணி சம் நடக்கும். அப்புறம் ஒரு ப்ராடக்ட், ஒரு டேட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி சம் நடக்கும். இப்படி நடந்தா அது பேர் என்னது? அக்ரிகேஷன். புரிஞ்சுதா அக்ரிகேஷனோட யூசேஜ்? ஆமா, சரி. இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர், உங்களுக்கு என்னதான் இது வரைக்கும் நீங்க இந்த படிச்சீங்களோ, நம்ம இந்த பார்த்தோமோ, அதை ஒரு கான்செப்டா சொல்ல போறீங்க. இப்போ யூடியூப் டேட்டா நம்ம எடுத்துக்கிறோம். யூடியூப்ல இருந்து ஒரு டேட்டா எடுக்கிறேன். என்ன டேட்டானாக்கா, ஒவ்வொரு நாளும் எந்தெந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாங்க, யாரு எந்த சேனலு, அந்த அந்த டேல அவங்களுடைய வியூ கவுண்ட் என்ன, லைக் கவுண்ட் என்ன, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இது மாதிரி இருக்கு. இதை பேஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சா இல்லையான்ற, ட்ரெண்டில் எத்தனாவது லெவலில் இருக்குன்றது. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஒன்றுனாக்கா ஃபர்ஸ்ட் லெவலில் ட்ரெண்ட் இருக்குன்னு. ஓகேவா? இப்போ நான் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியும். நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனலும் போஸ்ட் பண்ற வீடியோ, அந்த வீடியோட கவுண்ட் என்ன இப்படின்னு இருக்கும். ஆனா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, ஒரு சேனல்லையும் ஃபர்ஸ்ட் வீடியோ எப்போ போட்டாங்க, லாஸ்ட் வீடியோ எப்போ போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த டேட். இதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற கான்செப்ட் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். அக்ரிகேட்ன்றவங்க இப்போ சொன்னால, இது வந்து ஒரு பர்டிகுலர் அனாலிசிஸ் பண்ண. ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். யார் வந்திருக்கா? சவுண்ட் மட்டும் வந்துச்சு.
ஓகே. ஸோ அப்துல், இப்போ தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீன்? சார் கிளியரா தெரியுது சார். ஓகே. தேங்க்யூ சார். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு அக்ரிகேஷன் எப்படி பண்றது. நான் செகண்டா ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோவோட ஒரு 1 இயர் டேட்டா எடுத்திருக்கேன். ஓகே, அந்த 1 இயர் டேட்டால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேனல், இப்போ இந்தியன் ரீஜனுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் எத்தனை சேனல் இருக்கோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு பர்டிகுலர் சேனல் அவங்க பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன, அவங்க பப்ளிஷ் பண்ண லாஸ்ட் வீடியோ என்ன, இது ஏதாவது மேக்ஸ் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் இருக்கு அதில் இல்லைல்ல, அப்போ அக்ரிகேஷன் வராது. புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல அக்ரிகேஷன் வராது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு யூடியூப் சேனல் எத்தனை வீடியோ இந்த வருஷத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். எத்தனை வீடியோ மேக்ஸ் வருதா, நம்பர் வருதா, அப்படின்னு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? அக்ரிகேஷன் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? எங்க அக்ரிகேஷன் யூஸ் பண்ணணும், எங்க அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்ன்றது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம ஆல்ரெடி இந்த நோட்ஸ்ல நான் உங்களுக்கு இந்த டேட்டா மேனிபுலேஷன்ல அட்வான்ஸ் பைத்தானுக்குள்ளார நான் ஒரு சில ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். இதில் அக்ரிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரி, நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னாக்கா, இங்கே டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. எப்போ நம்ம ரூட் ஃபோல்டரில் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ளார நான் சேலரின்னு ஒரு டேட்டாவை போடுறேன். ஹாய் ஓவியா, குட் ஈவினிங். விமல், குட் ஈவினிங். சாரி விமல், நேத்து ஜாயின் பண்ண முடியல. பரவாயில்லப்பா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்பை, பேண்டாஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கேப் இருக்கும். ஓகே, நான் இந்த வீக்கெண்ட் நான் அதை வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் நான் ரெஃபர் பண்ணிருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, ஃபீவர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வீடியோ ஓகே. பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஏதாவது ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த டைம்ல மத்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு புரியாதவங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம பண்ணலாம் ஒரு நாள். ஆனா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே விமல், நான் இந்த வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி. ஓகேவா? ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னாக்கா, உங்களுக்கு ஒரு இந்த டேட்டா ஃபோல்டர்ல நான் இங்க ஒரு டேட்டா போடுறேன். இதை நான் ஓபன் பண்றேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு CSV டேட்டா. ஓகே. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, salary இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல ஒரு சில சின்ன சேஞ்சஸ் ஒன்று பண்ண போறேன். ஓகே. ஓகே. ஓகேப்பா. பாஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ நான் இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரின்னு 2 டேட்டா இருக்கு. இது வந்து CSV, எக்ஸல் ஃபைல் கிடையாது. CSVனா என்ன, நம்ம பைத்தான் படிக்கும்போது படிச்சோம், கமா செப்பரேட்டட் வேல்யூ. இது வந்து எக்ஸல்லையும் ஓப்பன் ஆகலாம். இது வந்து ஒரு காலம், இது ஒரு காலம். இதை நான் பைத்தான்ல ஓப்பன் பண்ணா எனக்கு எப்படி ஓப்பன் ஆகும்? நம்ம இதை எப்படி ஓப்பன் பண்ணோம்? பைத்தான்ல CSVன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியில இருந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணா இதெல்லாம் என்னவா கிரியேட் ஆகும்? லிஸ்டா கிரியேட் ஆயிடும். ஆனா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? பேண்டாஸ் லைப்ரரியில இருந்து ஒரு ஓப்பன் பண்ண போறோம்.
ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இதில் அதை ஓப்பன் பண்ணால் எனக்கு டேட்டா ஃப்ரேம் ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், 2 காலம் கிரியேட் ஆகும். இதில் மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 30 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து என்டர், 30 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 30 ரெக்கார்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னாக்கா, இந்த இயர் இருக்குல்லம்மா, இதெல்லாம் எப்படி இருக்கு? ஃப்ளோட்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இதுல புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ண போறேன். இதுல பாண்டாஸ்ல அதுல என்ன இருக்குனாக்கா சம்மரி ஹியர் அப்படின்னு ஒன்று சொல்ல போறேன். இதெல்லாம் 1 இயர்க்குள்ளார வரும், இதெல்லாம் 2 இயர்ஸ்க்குள்ளார வரும், இதெல்லாம் 3 இயர்ஸ்க்குள்ளார வரும், இதெல்லாம் 4 இயர்ஸ்க்குள்ளார வரும் அப்படின்ட்டு. ஓகே, நான் இந்த இடத்துல புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ண போறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் என்ன வரும், 1 1 1ன்னு வரப்போகுது, இதெல்லாம் 2 2 2ன்னு வரப்போகுது, இதெல்லாம் 3 3ன்னு வரப்போகுது. அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னாக்கா இதை வச்சு யாரெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்களோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி என்னன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த 3 சேலரியோட ஆவரேஜ் என்ன, இந்த 3 சேலரியோட ஆவரேஜ் என்ன. இந்த இடத்துல 6 சேலரி இருக்கா, 5 இருக்கு. இந்த 5 சேலரி என்ன ஆவரேஜ், இதுல 5 இருக்கு. இந்த மாதிரி ஆவரேஜ் பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்னாக்கா உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் ஃபோல்டரை நான் இப்போதைக்கு இந்த இடிஏக்குள்ளார இந்த ஒர்க் அவுட்குள்ளார நான் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, இடிஏல நம்மளுக்கு டேட்டா மேனிப்புலேஷனில் ஒர்க் அவுட்டில் நான் புதுசாக இங்கே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஏன் இந்த ஃபைலில் பேண்டாஸ்னே நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நான் சேவ் பண்ணும்போது கரெக்டாக சேவ் பண்ணுறேன். அட்வான்ஸ் பேண்டாஸ்னு வைக்கப்படும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது, நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோன்னாக்கா பேசிக்ஸ் பேண்டாஸ் பார்த்தோம். ஓகே, இது நான் இப்போ உங்களுக்கு சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஓவியா உங்களுக்கும் இது புரியும் ஈஸியா. ஓகே, இம்போர்ட் pandas as pd. நான் என்ன பண்ணியிருக்கேன், pandas-ன்ற லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேம் என்னன்னு கொடுத்துருக்கேன், pdன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ண போறேன். ரீட் பண்ணி அதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன், pandas டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண போறேன். இதுக்கு எத்தனை லைன் கோடு இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா போதும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குனாக்கா pandas-ல இருந்து read CSV, அவ்வளவுதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த இடத்துல லொகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ எந்த லொகேஷன் கொடுத்தீங்களோ அந்த லொகேஷன்ல இருக்கிற என்ன ஃபைலோ அந்த ஃபைலை ரீட் பண்ணி pandas-ஓட டேட்டா ஃப்ரேமா அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்க அதுக்கு எதுவுமே எழுத வேண்டாம். இந்த ஃபைல் எங்க இருக்கு நம்மளுக்கு, இப்போ இதான் என்னுடைய கரண்ட் டைரக்டரி இல்லையா, இதுல இருந்து வெளியே வரேன், திருப்பி இதுல இருந்து வெளியே வரேன், 2 வாட்டி வெளியே வரேன். அப்போ நான் என்ன பண்றேன், டபுள் டாட் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த 0.0 டேட்டா 0.0 டாட் டேட்டான்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். இதுக்குள்ளார தான் எனக்கு என்ன இருக்கு, இந்த சேலரி டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபைலை நேமை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டேன்னா இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணும். ரீட் பண்ணி இதை வந்து ஒரு வேரியபிளா அசைன் பண்ண போறேன். அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து டைப் வந்து டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமா கிரியேட் ஆகும். ஓகேவா, இதே பைத்தானா இருந்தால் நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும், லிஸ்ட் கிரியேட் ஆகும். இங்கே வந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இதை நான் என்ன பண்ண போறேன்னா சேலரி டிஎஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்ம இந்த டேட்டா ஃப்ரேம்க்கு எல்லாத்துக்கும் டிஎஃப்னு வச்சுப்போம். அண்டர்ஸ்கோர் டிஎஃப்னு வச்சுக்கலாம், இல்லை வெறும் டிஎஃப்னு வச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சேலரி டேட்டான்றதுனால சேலரி டிஎஃப்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை நான் உங்களுக்கு சும்மா இந்த இடத்துல எப்படி இருக்கும்ன்றதை நான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம அங்கே எக்ஸல்ல பார்த்த டேட்டா அப்படியே இருக்கா பாருங்க. கரெக்டா, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற காலம் அங்கே பார்த்தோமா, சேலரின்னு ஒரு காலம் பார்த்தோமா, மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருந்தது, 30 ரெக்கார்டு இருந்துச்சு. 30 கவுண்ட் இருக்கான்னு பாருங்க. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 to 29 30 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கரெக்டா, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னாக்கா பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த டேட்டா டாட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவோம், இந்த டேட்டா ஃப்ரேமை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இது தரப்போகுது. என்னெல்லாம் தரப்போகுது பாருங்க. இந்த டேட்டா, இந்த வேரியபிளோட டைப் என்ன, டேட்டா ஃப்ரேம். இதுல மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு, 30. இண்டெக்ஸ் என்ன, 0ல இருந்து 29 வரைக்கும் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு, 2 காலம் இருக்கு. கரெக்டா, 2 காலம்ல ஃபர்ஸ்ட் காலம் என்னது,
இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன டைப்பு? ஃப்ளோட்டு. இதெல்லாம் நம்ம ஃப்ளோட்டில் தான் நம்ம இருக்கு. அப்புறம் சேலரி. சேலரியில் ஃப்ளோட்டில் இருக்கு. சேலரியில் மொத்தம் எவ்வளோ இருக்கு? 30 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 30 நாட் நல். நல்லே இதில் இல்லை. கரெக்டா? அப்புறமா இதில் மொத்தம் எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குன்றத சொல்லும். சம்மரி மாதிரி 2 டேட்டா டைப்ஸ், ஒரே ஒரு டேட்டா டைப் தான் இருக்கு. அந்த ஒரு டேட்டா டைப்ல 2 காலம் இருக்கு. இதோட மெமரி என்னன்னாக்கா 612 பைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. இது மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுச்சு. இது ஃபைலோட இன்ஃபர்மேஷன். எனக்கு டேட்டாவோட சம்மரி வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டா ஃப்ரேம் டாட் டிஸ்கிரைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாக்கா உங்களுடைய காலமோட டிஸ்கிரிப்ஷனை சொல்லும். என்ன டிஸ்கிரிப்ஷனா? மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தான். டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் இருக்கு ஒவ்வொரு காலமும். அப்புறம் இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட மீன் என்ன அப்படின்னா அதோட ஆவரேஜ் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 5.3. சேலரி என்ன? ஆவரேஜோட சேலரி என்ன? 76,000. அப்புறம் இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? சேலரியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? அப்புறம் இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மினிமம் வேல்யூ என்ன? 1.1. மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 10.5. 25% என்ன? இது பர்சன்டேஜ் கிடையாது. 25th பர்சன்டேஜ் கிடையாது. 25th பர்சன்டேஜ். 50th பர்சன்டேஜ். 50th பர்சன்டேஜ்ல என்ன? ஆவரேஜ். இதான் ஆவரேஜ். எதோடது? டேட்டாவோட ஆவரேஜ் கிடையாது. டேட்டாவோட ஆவரேஜ் இது. ரெக்கார்டோட ஆவரேஜ் 4.7 தான் ரெக்கார்டோட ஆவரேஜ். இது இதோட சென்டர் வேல்யூ. இந்த இதோட சென்டர் வேல்யூ இன் பிட்வீன் இங்கே இருக்கும். அதான் அது. ஓகே, இது வந்து பர்சன்டைலில் வரும். ஓகே, சரி. ஒரு பர்சன்டேஜ்னா எப்படி சொல்லுவீங்க ஜென்ரலாக? இப்போ நான் வந்து 100க்கு 50 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். என்னுடைய பர்சன்டேஜ் என்ன? 50 பர்சன்டேஜ். இது ஓகேவா? நான் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு எக்ஸாம் வைக்கிறேன். அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்னன்னாக்கா அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்னன்னாக்கா 100க்கு ஓகே, அதில் எழுதுனவங்க வந்து 1000 பேர் எழுதியிருக்காங்க அந்த எக்ஸாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 61. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் 61. அப்போ அந்த 100,000 மெம்பர்ஸ் எழுதுனாங்கல்ல, அதில் 50th% ஸ்கோர் பண்ண மார்க் என்ன? அதான் பர்சன்டேஜ். சொல்லியிருக்கேன்ல, அதை ஒரு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது பேர் தான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜும் ஈக்குவலே கிடையாது. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் கிடையாது. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? எத்தனை ரெக்கார்டு இருக்கு? 30 ரெக்கார்டு இருக்கு. 30 ரெக்கார்ட்ல 50th பர்சன்டைல் வேல்யூ என்ன அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இது மினிமம் வேல்யூவா, இது மேக்ஸிமம் வேல்யூவா, இதுக்குள்ளார 50th வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4.7. இதோட 75th பர்சன்டைலோட வேல்யூ என்னன்னா 7.7. இதோட 25th பர்சன்டைல் வேல்யூ என்னன்னா 3.2. இதை நம்ம ஜென்ரலாக இதை நம்ம பார்ப்போம் எங்க நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் இல்லைன்னா JEE எக்ஸாம் இல்லை அனாலிஸ்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்கல்ல, அதில் இப்போ இதே எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சீட்டு வந்து 1000 சீட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க. அப்போது யாரெல்லாம் எந்த மார்க்குக்கு மேலே எடுத்தவங்கள நான் கால்ஃபர் பண்ணணும்? 10 லட்சம் பேரையும் கால்ஃபர் பண்ணுற முடியுமா? முடியாது. அப்போது இந்த இடத்துல அந்த பர்சன்டைல் கான்செப்ட் ஒர்க் ஆகும். அப்போது யார் யாரெல்லாம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்தோம்னா 100 மெம்பர்ஸ் 1000 மெம்பர்ஸ் தான் வருவாங்க. அந்த மார்க் எடுத்தவங்களுக்கு மேலே வர சொல்லுவாங்க. அப்போ அந்த மார்க் எடுத்தவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து அந்த 1000 பேராக இருக்கும். அந்த தான் பர்சன்டேஜாக எடுப்பாங்க. ஓகேவா? இது நம்ம எப்படி இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இது இப்போ உங்களுக்கு ஹை லெவலில் புரிஞ்சு டீட்டெயில்டாக புரியலனாலும் பரவாயில்ல. இது நான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து இது யூஸ் பண்ண போகிற கான்செப்டுக்கு பேர் வந்து அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்மளுக்கு தேவையான டேட்டா வச்சுக்க போகிறோம், தேவையில்லாத டேட்டாவை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுற போகிறோம் நம்ம டேட்டா செட்லேருந்து. இது பேர் தான் அவுட்லயர். நம்மளுக்கு தேவையான டேட்டா தேவையில்லாத டேட்டான்றதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த பர்சன்டைல வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்க போகுது. அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிடும். இது நம்ம இன்னும் ஒரு 2 வீக்ஸில் பார்க்க போகிறோம். 2 வீக்ஸில் நெக்ஸ்ட் வீக்லேயே இதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது மாதிரி சம்மரிஸ்லாம் எனக்கு வேணும்னா டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு இது தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்
அப்படின்னாக்கா இப்போ சிம்பிளாக நான் இதில் என்ன பண்ண போறேன்னா இதில் ஏதாவது நல் ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்க போறேன். நான் என்ன பண்ண போறேன், இந்த டேட்டா ஃப்ரேமில் இஸ் நல், ஏதாவது ஒரு காலம்லையும் நல் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அதோட சம்மு சொல்லும். செயினபிலிட்டி ஃபர்ஸ்ட் நல் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ஒரு நல் இருக்கு, 2 நல் இருக்குன்னு சொல்லுமா. அந்த நல் எத்தனை நல் இருக்குன்றத சம் பண்றோம். இப்போ எத்தனை நல் இருக்கு 2 காலம்லையும் 0. அப்போ சம் என்னன்னு வரும், ஒரு காலமுக்கும் 0 0ன்னு வரும். இது இல்லைன்னா நான் வரும் இது இல்லைன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டும் நல்லா இல்லையான்னு சொல்லும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். எல்லாமே எப்படி இருக்கு, ஃபால்ஸ் 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 இருக்கா. அப்போ எந்த காலம்லையும் நல்லா இருக்கும். இது நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஈஸியா, டாட் சம் போட்டீங்கன்னா எதெல்லாம் நல்ல இருக்கோ அதெல்லாம் ஒன்றுன்னு இருக்குமா, அதெல்லாம் ட்ரூன்னு இருக்கு. சரி, அதுலேயுமே நல்ல இல்லைன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த காலமை இன்னொரு காலமாக மாற்ற போறேன். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை இயர் அப்படின்னு போட போறேன். ஓகே, ஸோ டேட்டா ஃப்ரேமில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு காலம் கிரியேட் பண்ண போறேன். அந்த காலம் பேர் என்னது, இயர். இதான் என்னுடைய காலம் நேம். சிம்பிள். நம்ம டிக்ஷனரியில் கீ கிரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான். இப்படிதானே கீ கிரியேட் பண்ணுவோம். இங்கே அசைன் பண்ணீங்கன்னா கீ இருந்தால் அந்த கீ அப்டேட் ஆகிடும், இல்லைனாக்கா புது கீ கிரியேட் ஆகலாம். அதே மாதிரி இந்த காலம் இருந்தால் அந்த காலமுக்கு இந்த வேல்யூ அசைன் ஆகிடும். இந்த காலமே இல்லைன்னா புதுசாக கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்ன காலம் கிரியேட் பண்ண போறேன், எதை வச்சு கிரியேட் பண்ண போறேன், இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா. அப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் df ஆஃப் இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த காலமுக்கு நான் என்ன பண்ண போறேன், லாஜிக் என்ன எழுத போறேன் அப்படின்னா, என்னமா பண்ணணும், இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா, இதில் இயர் 1.1 இருந்து 1.3 1.5 இருந்து அதில் எதை வரணும், 1ன்ற இயர் வந்துடணும். 2 இருந்ததுன்னா 2ன்ற இயருக்குள்ளார வரணும். 3 இருந்தால் 3ன்ற இயருக்குள்ளார வரணும். 4 இருந்தால் 4ன்ற இயருக்குள்ளார வரும். அப்போ இதோட இன்டிஜர் பார்ட்டை மட்டும் எடுத்து வச்சு அதெல்லாம் என்ன ஆகிடும், இயர் ஆகிடும். கரெக்டா. அதை நான் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம், இதோட int of இந்த காலம் லூப்பே நான் பண்ண மாட்டேன். இந்த லூப்பே பண்ணல, என்ன ஆகும் அது. ஸோ நான் இந்த டேட்டா ஃப்ரேமை உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். cannot convert series. ஓகே, என்ன சொல்றது, இதை டெப்ரிகேட் பண்ணிட்டாங்களா. என்னாச்சு, ஒரே லைன் தான். இந்த ஒரு லைன் என்ன பண்ணுச்சு, இருக்கிற 30 ரெக்கார்டுக்கும் இன்டிஜரா அந்த டேட்டாவை மாற்றி கிரியேட் பண்ணிடுச்சு. நான் ஏன் இங்கே நம்பை யூஸ் பண்ணேன், ஏன் இன்ட்னு போட்டு கன்வெர்ட் பண்ண என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு வேல்யூவை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுவீங்க, அதில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேலார்னு சொல்லுவோம். இன்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும். இந்த டிஎஃப்ல இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு, 30 வேல்யூ இருக்கு. 30 வேல்யூ அட் ஏ டைம் இன்ட்ன்ற ஃபங்க்ஷனால கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ பைத்தான்ல இருக்கிற கன்வர்ஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. புரியுதா. அப்போ ஒரு காலம்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டோட மேனிப்புலேஷன் பண்ணணும்னா பைத்தானை யூஸ் பண்ண முடியாது. எய்தர் நம்பை யூஸ் பண்ணலாம், இல்லை பாண்டாஸ் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, இந்த salary dfல இருக்கிற இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு காலமை நம்பையில் இருக்கிற இன்டிஜர் 64 டைப்பாக கன்வெர்ட் பண்ணி இந்த டேட்டா ஃப்ரேமில் அசைன் பண்ணுறேன். அப்போ என்னடனா அட் எ டைம் ஒரே டைமில் 30 ரெக்கார்டுக்கான கன்வர்ஷன் இந்த நம்பை பண்ணிடும். லூப்பே நம்ம பண்ணல, நம்பையில் இப்படி தான் எழுதணும் நீங்கள் கோடு. லூப் வர கோடே நீங்கள் எழுத மாட்டீங்க. இந்த np.intன்னு போட்டால் ஏன் வரல அப்படின்னாக்கா, நம்பையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நார்மல் இன்டிஜர் வச்சு இல்லாமல் இன்டிஜர் 32 இன்டிஜர் 64ன்னு வச்சுட்டாங்க. 32 64 என்ன, 32 பிட்டு 64 பிட்டுன்னு அர்த்தம்.
இப்போ நான் பெரிய இன்டிஜர் நம்பர் யூஸ் பண்ணால் 64 பிட் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன இன்டிஜர் நம்பர் யூஸ் பண்ணால் இன்டிஜர் 8 யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் யூஸ் பண்ணால் இன்டிஜர் 16 யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் யூஸ் பண்ண போனால் இன்டிஜர் 32 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல சின்ன நம்பர் தான், நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் தான் வரப்போகுது. இன்டிஜர் 8ல எவ்வளோ இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? கிட்டத்தட்ட 1 lakh நம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல சிம்பிளா இன்டிஜர் 64 நம்மளுக்கு தெரிஞ்சதுன்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சதா? இப்போ புது காலம் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறவங்களோட ஆவரேஜ் என்ன, இந்த செகண்ட் இயர்ல இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரி என்ன, இந்த தேர்ட் இயர்க்குள்ள இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரி என்ன, இந்த ஃபோர்த் இயர்ல இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரி என்னன்னு நான் கண்டுபிடிக்கும். அது மாதிரி எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இயர்ஸ் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு இயர்லயும் ரெக்கார்டு வந்து ஒன்றுத்துல 3 இருக்கு, ஒன்றுத்துல 2 இருக்கு, ஒன்றுத்துல 4 இருக்கு, ஒன்றுத்துல 5 இருக்கு. அது மாதிரி மாறி மாறி இருக்கு இல்லையா? என்னால் இது ஒரு லாஜிக் எழுத முடியாது. அதனால நான் இதுக்கு எங்கே போகிறேன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ளார போகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வரப்போகுது. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாக்கா, இந்த இயரை குரூப் பண்ணும். மொத்தம் இதில் எத்தனை குரூப் கிடைக்கும் அப்படின்னா 10 குரூப் கிடைக்கும். ஏன்னா 10 இயர் இருக்கு, அதில் 10 குரூப் கிடைக்கும். ஒவ்வொரு குரூப்புக்கும் இந்த சேலரியை ஆவரேஜ் பண்ணலாம். புரிஞ்சுதா? எப்படி நடக்கும்ன்றது புரிஞ்சுதா? ஏன் நம்ம இதை குரூப் பண்ண முடியாதுமா? இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை குரூப் பண்ணா ஒவ்வொன்றும் ஒரு டேட்டாவா இருக்கு, யூனிக் டேட்டாவா இருக்கு. 1.1ல வேற ஏதாவது டேட்டா இருக்குங்க இல்ல. அப்போ குரூப் பண்ணா எனக்கு எத்தனை ரெக்கார்டு கிடைக்கும்? 30 ரெக்கார்டு கிடைக்கும் இந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் ரிப்பீட்டடா இருக்கா பாருங்க. இது ஒன்னா 2 இருக்கு, 3.2 3.2, இந்த 2 ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டா குரூப் ஆகும். இந்த 4.0 2 ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டா குரூப் ஆகும். மற்றபடி எல்லாம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு ரெக்கார்டா இருக்கு. இப்போ குரூப்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? குரூப்னா என்ன? ஒரு காலம்ல இருக்கிற யூனிக் ரெக்கார்ட்ஸா குரூப் பண்றது. இந்த இயர்ல எத்தனை யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 10 யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 10 இருக்கு இயர்ல, 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. 10 யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிக் ரெக்கார்ட்ஸை குரூப் பண்ணா எனக்கு எத்தனை ரெக்கார்டு கிடைக்கும்? 10 ரெக்கார்டு கிடைக்கும். 10 ரெக்கார்டோட ஆவரேஜ். அப்ப இந்த குரூப்போட ஆவரேஜ் எடுத்தா இந்த 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணணும். இந்த குரூப் எடுத்தா இந்த 3த்தையும் ஆட் பண்ணி 3. இதுல 5 இருக்கு, இந்த 5த்தையும் ஆட் பண்ணி 3, 5த்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணணும். அதான் ஆவரேஜ். அப்போ அந்த குரூப்புக்கு ஒரு ஆவரேஜ் வரும். குரூப்ல எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அத்தனை ரெக்கார்டு ஆட் பண்ணி அத்தனை ரெக்கார்டை டிவைட் பண்ணிக்கணும். நம்ம என்னன்னு சொல்றோம்? மீன் சொல்றோம். இந்த ஆவரேஜ் தான் நம்ம இங்க மீன் சொல்றோம். இப்போ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கான தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பார்த்து, இப்போ நான் தியரிட்டிக்கல் சொல்லிட்டேன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இதில் 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அக்ரிகேஷன், இன்னொன்று வந்து குரூப்பிங். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு குரூப்பிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த குரூப்பிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதை இதுக்குள்ளார போடுறேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். இந்த டிக்ஷனரி தானேம்மா? இந்த டிக்ஷனரியில் நேம், ஏஜ், சேலரி. ஏன் இதில் இந்த டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நேம், ஏஜ், சேலரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏஜை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறேன். மொத்தம் எத்தனை ரெக்கார்டு கிடைக்கும்? 3 ரெக்கார்டு கிடைக்கும். 25ல ஒரு குரூப்பு, 30ல ஒரு குரூப்பு, 35ல ஒரு குரூப். ஏன்னா 25ல என்ன இருக்கு? 2 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? சரி, வந்து ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், குரூப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குரூப்ல ஆவரேஜ் எடுக்க போறேன். அது எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்களேன். இந்த டேட்டா ஃப்ரேமோட நேம் என்ன? டிஎஃப். டிஎஃப் டாட் குரூப் பை ஏஜ். அப்போ எனக்கு மொத்தமா 4 ரெக்கார்டு வந்து 3 ரெக்கார்டு தான் கிடைக்கும். அதோட ஆவரேஜ் எடுக்கிறேன். அவ்வளோதான், டாட் மீன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணா குரூப் பண்ணதோட பிரிண்ட் கிடைக்கும். ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல குரூப் பண்ண முடியாது. குரூப் பண்ணது ஒரு ரிசல்ட்டா வரும். வந்திருக்கா? 25ஓட ஆவரேஜ் சேலரி. 25ஓட சேலரி 70,000 ஒன்று, 72,000. ஆவரேஜ் வந்து 71,000 வந்துருச்சா? 30th ஒரு ரெக்கார்டு தான் இருந்துச்சு, அதோட இது வந்துருச்சு. கரெக்டா?
ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈஸியாக இருக்காது. குரூப் பண்ணதுக்கப்புறம் அக்ரிகேஷன் பண்ணுறோம். ஓகே, சரி. இதுலையே இப்போ நான் இதில் எத்தனை அக்ரிகேஷன் பண்ணேன்? ஒன்று தான் பண்ணேன். இதான் அக்ரிகேஷன், இது குரூப்பு. மீன்ன்றது அக்ரிகேஷன். எந்தெந்த காலம்லாம் பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறது குரூப் ஐ. இது குரூப் ஐ, இது அக்ரிகேஷன். ஒரு குரூப்புக்கு எத்தனை அக்ரிகேஷன் அப்ளை பண்ணலாம்? எத்தனை வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இது எத்தனை பேரோட ஆவரேஜ்? 25 மட்டும். எனக்கு எப்படி தெரியும்? அதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்னென்னு பண்ணணும்? கவுண்ட்டு போட்டால் எனக்கு வரும். மொத்தம் இதில் எவ்வளோ நம்பர் சேலரி இருந்துச்சு? டோட்டல் சேலரி எவ்வளோ? டோட்டல் சேலரி 1,42,000. அது எனக்கு எப்படி தெரியாது? அதையும் காமிக்கலாம். இந்த குரூப்ல மினிமம் சேலரி என்ன? 70. மேக்ஸிமம் சேலரி என்ன? 72. அதையும் காமிக்கலாம். ஓகேவா? அது எப்படின்றத பார்க்கலாமா? அது பண்ண போகிறது தான் இந்த இடத்துல அக்ரிகேஷன். இந்த அக்ரிகேஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? சம் போட்டிருக்கேன், மின் போட்டிருக்கேன். அப்போ ஒரு டைம்ல நான் என்ன பண்றேன்? 2 அக்ரிகேஷன் யூஸ் பண்றேன். கரெக்டா? ஸோ இதை நான் எதோட யூஸ் பண்ணணும்? குரூப்போட சேர்த்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இது நான் இது முடிஞ்சிடுச்சு. நான் அதுக்கு அடுத்தது திருப்பியும் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் இதை பண்றேன். டாட் ஏஜிஜி ஆஃப், நான் இந்த இடத்துல அக்ரிகேஷன் பண்ண போறேன். குரூப் பண்ணிட்டு அக்ரிகேஷன் பண்ண போறேன். என்ன அக்ரிகேஷன் பண்ண போறேன்னாக்கா, நம்ம இது மாதிரி பண்ண போறேன். அதாவது ஏஜ் மீன் 71, சம் என்ன? இதுல நான் வந்து கமா மின் கமா மேக்ஸ் போட்டுக்கிறேன். இருந்துச்சா? இந்த குரூப்ல மினிமம் என்ன? இது மேக்ஸிமம். கவுண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கவுண்ட் இருக்கு. எத்தனை ரெக்கார்டோட ஆவரேஜ் இது? ஃபர்ஸ்ட் 2 வந்திருக்கா? இப்போ இதே நம்ம எழுதின எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமா? ஓகே, இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் இந்த வேல்யூஸை பார்க்க முடியாது. குரூப் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்டு கம்மியாயிடும்ல. இப்போ ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் எப்படி வரும்? பண்ணவே முடியாது. இப்போ என்கிட்ட ஒரிஜினலாக எனக்கு இந்த இடத்துல 30 ரெக்கார்டு இருக்கு. இப்போ குரூப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எத்தனை ரெக்கார்ட் ஆகிடும்? 10 ரெக்கார்ட் ஆகிடும். இந்த டேட்டா ஃப்ரேமில் அந்த சேஞ்சஸ் எப்படி அப்ளை பண்ணுறது? பண்ணவே முடியாது. ஏன்னா குரூப் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ரெக்கார்ட் கவுண்ட் கம்மியாயிடும். எத்தனை யூனிக் வேல்யூ இருக்கோ அத்தனை டேட்டா தான் வரும். புரியுதா? அப்போ ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல இந்த இப்போ எனக்கு மின் அப்படின்னு போட்டு இங்கே எடுத்துட்டு வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா இதில் 3 ரெக்கார்டு சேர்ந்தது தான் மின்னா வரணும். அப்போ ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல வரக்கூடாது, வர முடியாது. ரைட்டா? இப்போதைக்கு வர முடியாது, ஆனால் வர வைக்கலாம். அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறேன்? இந்த டேட்டா ஃப்ரேம் டாட் குரூப் ஐ. குரூப் ஐ ஆஃப் எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன்? இயரை பேஸ் பண்ணி குரூப் பண்ணி அக்ரிகேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறேன்? சேலரி பேஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, நம்ம இங்கே அதானே பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த சேலரி வச்சுக்கலாம். அதை ரன் பண்ணால் சிம்பிளாக நான் சொன்ன 10 ரெக்கார்டு வரும். வருதா? இது வந்து இயர். ஃபர்ஸ்ட் இயரில் மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருந்தது? 3. அந்த இயரோட மினிமம் சேலரி இது, மேக்ஸிமம் சேலரி இது.
அந்த இயரோட இந்த சம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இந்த இந்த இடத்துல இது irrelevant இல்லையா சம்மு, நம்மளுக்கு irrelevant தான் சம்மு. ஸோ அதனால சம் எடுத்துடலாம். ஸோ ஆவரேஜ் சேலரி என்ன, மினிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன, இதோட சாம்பிள் சைஸ் என்ன, 3. அப்படிதான் நம்ம சொல்லணும். ப்ராக்டிக்கலாக சொன்னால் 3 ரெக்கார்டும் நம்ம சொல்லக்கூடாது. இது ஒரு அனாலிசிஸ் தானே. இந்த அனாலிசிஸோட சாம்பிள் சைஸ் என்ன, 3 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 3 ரெக்கார்டோட ஆவரேஜ் தானே இது, 3 ரெக்கார்டோட மினிமம் மேக்ஸிமம் தானே இது. அப்போனா இது வந்து சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். எப்பயுமே டேட்டா அனாலிட்டிக்ஸில் ரெக்கார்டுன்றதை நம்ம சொல்லக்கூடாது. இது மாதிரி அக்ரிகேஷன் பண்ணும்போது எத்தனை ரெக்கார்டோட அனாலிசிஸ் இது அப்படின்னாக்கா சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ செகண்ட் இயரில் மொத்தம் எவ்வளோ சாம்பிள் இருந்தது, 3. தேர்ட் இயரில் 5 சாம்பிளில் மீன் வந்து இது, மினிமம் சேலரி இது, மேக்ஸிமம் சேலரி. இது புரிஞ்சுதா? சிம்பிளா இருக்கா? இப்போ அதே மாதிரி எனக்கு சேலரி மாதிரி இன்னொரு காலம் இருக்குன்னா இங்க கமா போட்டு அதோட அக்ரிகேஷன் நீங்க இப்படி கொடுத்துறீங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், சேலரி வந்து மீன் அண்ட் ஆவரேஜ் வரும், ஏஜ் வந்து மேக்ஸ் வரும், 2 அக்ரிகேஷன் இங்க பாருங்க இது மாதிரி வரும். இது மாதிரி வேணா உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு அக்ரிகேஷன் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே. ஒரு சில இடத்துல தான் ரேரா தான் 2 அக்ரிகேஷன், 2 காலம்க்கான அக்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுங்க, அக்ரிகேஷன் வேற, குரூப் பை வேற. கரெக்டா? குரூப் பை நீங்க ஜென்ரலாவே அக்ரிகேஷன் பண்ணலாம், குரூப் பண்ணாமே அக்ரிகேஷன் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குரூப் பண்ணாம அக்ரிகேஷன் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல குரூப் பண்ணல, ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜென்ரலா அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு அக்ரிகேஷன் பண்றேன். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க என்ன நடக்கும்ட்டு. இது ஒர்க் ஆகும். என்ன நடக்குன்னா, ஓவரால் ரெக்கார்ட்ல 30 ரெக்கார்ட்ல மினிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன, மீன் சேலரி என்னன்னு சொல்லுவோம். குரூப்பே நடக்காது. மொத்த ரெக்கார்டையும் ஒரே இதில் எடுத்துட்டு வந்துடும். மொத்தமா சேலரியில மீன் என்ன, இந்த 30 ரெக்கார்டுக்கு மீன் என்ன, கவுண்ட் என்னன்னு வந்திருக்கு, 30 வந்திருக்கா, மேக்ஸிமம் சேலரி என்ன, மினிமம் சேலரி என்ன. ஏன்னா நான் குரூப்பே பண்ணல. இப்போ குரூப் பண்ணலன்னா மொத்த ரெக்கார்டையும் ஒரு குரூப்பா எடுத்துக்கும், ஒரு குரூப்பா எடுத்துக்கும். அக்ரிகேஷன் எப்பயுமே ஒரு குரூப்புக்கு தான் ஒர்க் ஆகும். நீங்க குரூப்பே பண்ணலன்னா அந்த குரூப் என்னது, உங்க என்டையர் ரெக்கார்டு ஒரு குரூப். புரிஞ்சுதா? அது என்டையர் ரெக்கார்டே ஒரு குரூப்னு அர்த்தம். அதான் வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்டையர் ரெக்கார்டோட சம்மரி வேணும்னா வெறும் அக்ரிகேஷன் மட்டும் யூஸ் பண்ண போறோம். இல்ல எனக்கு நான் ஒரு குரூப் பேஸ் பண்ணி ஒரு அக்ரிகேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப் யூஸ் பண்ணணும். ஒரு குரூப்ல ஒரு காலம் தான் யூஸ் பண்ண முடியும்னா இல்ல, 2 காலம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல 2 காலம் வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எனக்கு வந்து பர் டேவோட சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் நடந்தது இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பில்லுல ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கினாங்க, அதோட பிரைஸ் என்னன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, எவ்ரி மந்த் ஓகே, ஈச் ப்ராடக்டோட சேல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ குரூப் பை என்ன போடுவீங்க, மந்த் எப்படி உங்களுக்கு தெரியும், டேட் இருக்கு, டேட்ல இருந்து மந்த் மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா மந்த் வந்துடும். அப்புறம் குரூப் பை மந்த் எடுத்துருவீங்க, கமா ப்ராடக்ட். அப்போ 2 காலம் பேஸ் பண்ணி குரூப் ஆயிடும். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 2 காலமை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே இந்த டேட்டால ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கு பாருங்க, கார் நேம் இருக்கு, இயர் இருக்கு. இப்போ நான் இயரையும் கார் நேமையும் குரூப் பண்ண போறேன். அப்போ 2013ல ஓகே, ஒவ்வொரு கார்லயும் என்னென்ன இருந்தது அப்படின்னு குரூப் ஆகும். அப்புறம் ஒவ்வொரு குரூப்லயும் எத்தனை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2015 எடுத்துங்களேன், இது ஒரு குரூப் வரும், அதுல சியாஸ் கார் ஒன்று வரும். 2016 எடுத்தனால சியாஸ் கார் இருக்கும். கரெக்டா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கும். இந்த ரெக்கார்டு ஒரு குரூப்பா இருக்கும், இந்த ரெக்கார்டு ஒரு குரூப்பா. ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துட்டு வர போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டீசல் கார்ன்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ டேட்டா ஃப்ரேம் நான் எங்கேருந்து லோட் பண்ண போறேன்,
அந்த ஃபைலில் அண்டர்ஸ்கோர் ரீட் ஆகும். பார்த்துக்கலாம். நம்ம அது என்ன ஃபைலு? டீசல் கார். டீசல் கார் போட்டுக்கலாம், ஒர்க் ஆகும். நான் அந்த டேட்டா ஃப்ரேம் நேமை கார் டிஎஃப்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரீட் ஆயிடுச்சா? மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்கு? 60 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். இதெல்லாம் டாட் ஹெட்னு போட்டால் ஆகும். டாப் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, டாட் டெயில் போட்டால் பாட்டம் 5 ரெக்கார்ட்ஸ் வரும். டாப் இந்த ஹெட் ஆஃப் 10ன்னு போட்டால் வரும், டாப் 10 ரெக்கார்ட்ஸ் வரும். இது நம்ம ஆல்ரெடி பேண்டாஸில் பார்த்தது தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த இயரும் கார் நேமையும் பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல இதே இதில் நான் சும்மா இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் நான் இதுக்கப்புறம் இதில் பார்க்க போகிறதில்ல. இந்த கார் டிஎஃப்ல குரூப் பை இயர் ஒன்று இருக்கு, அப்புறம் கார் நேம் இருக்கு. இதை செல்லிங் ப்ரைஸில் நான் பார்க்க போகிறேன். இதே இது இப்போ ரன் பண்ணுறேன். ரன் ஆகுமா? எரர் வருது. ஏன் எரர் வருது? நோ ஆக்சஸ் நேம் கார் ஃபார் ஆப்ஜெக்ட் டைப் ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம்னு வருது. என்ன 2 காலம் கொடுத்துருக்கேன்ல, ஏன் நேம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? லிஸ்ட்டில் விடணும், அதான் அந்த எரர். ஓகேவா? இயர் குரூப் பண்ணிடுச்சா? 2005ல் இனோவான்ற ஒரு கார் மட்டும்தான் இருக்குது. இதே 2010ல் ஃபார்ச்சுனர் இருக்குது, i20 இருக்குது, லேண்ட் க்ரூசர் இருக்குது. 2011ல் கொரலோ ஆல்டிஸ் இருக்குது. 2012ல் இந்த கார் இருக்குது. 2013ல் இந்த கார் இருக்குது. இப்போ குரூப் எப்படி இருந்திருக்கு? 2 குரூப் ஆகியிருக்கா? 2013ல் ஃபார்ச்சுனரோட இது. இப்போ 2013ல் வெர்னா எத்தனை இருக்குது? 2 கார் இருக்குது. ஓகேவா? இதே 2014ல் பாருங்க, சிட்டி வந்து 2 கார் இருக்குது, டிசைர் 2 காரு, எர்டிகா 1, இது மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு. 2015ல் இது மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு கார் மாடலுக்கும் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் என்ன, இது லேக்ஸ்லன்னு வச்சுங்களேன். ஓகே, மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, இதில் 2 இருக்கிறதுனால உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் வரும், ஆவரேஜ் இருக்கும். இது புரிஞ்சுதா? இது எப்படி 2 காலமை பேஸ் பண்ணி அக்ரிகேஷன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் இதிலே வந்து ப்ரெசன்ட் ப்ரைஸுக்கும் நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதிலே வந்து நான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஒன்று போடுறேன், அப்புறம் அக்ரிகேஷன் வந்து ப்ரெசன்ட் ப்ரைஸ்க்கு ஒன்று போட போகிறேன். அப்படின்னா எனக்கு மொத்தம் எத்தனை அக்ரிகேஷன் வரப்போகுது? 2 அக்ரிகேஷன் வரப்போகுது. இந்த இடத்துல கமா, இன்னொரு அக்ரிகேஷன் பேர் என்ன, ப்ரெசன்ட் ப்ரைஸ். இதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஒன்லி மீன் மட்டும் தான் பண்ண போகிறேன். அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரெசன்ட் ப்ரைஸ்க்கு எத்தனை அக்ரிகேஷன் இருக்கு? 1 தான். ஓகே, இது வந்து 2005ஓட இனோவா இப்போ சேல்ஸ் ரேட் வந்து இது, அதோட ப்ரெசன்ட் ப்ரைஸ் வந்து இது, ஆவரேஜ் இது ஆவரேஜ். இப்போ அதே மாதிரி இப்போ இது வந்து ஆவரேஜ், கரெக்டா? அதனால நான் கவுண்ட், இது ஒரு கவுண்ட் எடுத்தால் போதும். இது இந்த இதுல எத்தனை கவுண்ட் தான் இருக்கும்? அத்தனை ரெக்கார்டு தானே இருக்கும். ஒரே இதுதான், பட் காலம் மட்டும் வேற. அதனால நான் மீன் மட்டும் எடுத்துனேன். இதில் எனக்கு மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குன்றது எனக்கு இங்கே தெரிஞ்சிடும். இதில் மின் மேக்ஸ் எடுக்க வேண்டாம், நான் எடுக்கல. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த அனாலிசிஸ்க்கு தேவையில்லை. ஜஸ்ட் எனக்கு ஆவரேஜ் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். அதை கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில், ஃபார் எக்ஸாம்பிள் 2010ஓட ஃபார்ச்சுனர் 9,45,000, ஆனால் 2012ஓட ஃபார்ச்சுனர் 14,70,000. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு, கரெக்டா? 1 இயர்க்கே. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அக்ரிகேஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இடிஏ கான்செப்ட் வரும்போது பார்க்கலாம். இப்போ அக்ரிகேஷன்னா என்ன, குரூப் பைனா என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு.
ஒரு குரூப் பைக்கு அக்ரிகேஷன் வருமா, அக்ரிகேஷனும் குரூப் பை வருமானா ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் தான். ஆனா குரூப் பை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அக்ரிகேஷன் இருக்கும். குரூப் பண்ணிட்டு அதை எதுவுமே பண்ணாம விட்டா வேஸ்ட் இல்ல. குரூப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அக்ரிகேஷன் பண்ணணும். குரூப் பண்ணிட்டு அக்ரிகேஷன் பண்ணி குரூப் பண்ணாம அக்ரிகேஷன் பண்ண என்ன ஆகும், என்டையர் ரெக்கார்டுமே சம்மரி பண்ணி ஒரு குரூப்பா எடுத்துக்கும். ஆனா குரூப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு அக்ரிகேஷனாவது இருக்கணும். ஓகே சார், நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்கலாம் தான் இருந்தோம். பட் உங்களுக்கு குரூப் பை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுனால இது பண்ணிட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, மண்டே எப்படி 2 டேட்டா ஃப்ரேமை கண்டிஷன் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் இது முடிச்சிட்டோம்னா மேக்ஸிமம் நம்ம பேண்டாஸ் முடிச்ச மாதிரி தான். இதுக்கு அடுத்தது இந்த பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ல இருந்து எப்படி நான் ஒரு கிராஃபை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாம், இதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் முடிச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து மண்டே முடிச்சிடலாம். மண்டே ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர்ல முடிச்சிடலாம். அப்புறம் வந்து விஷுவலைசேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி சார்ட்லாம் எப்படி போடுறது டேட்டா ஃப்ரேம்ல இருந்து ஏன் இது பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்லேயும் பேண்டா அதில் தான் இருக்கும். ஒரு சில கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வரும். இதே குரூப் பை தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தெரியுதா? இதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பியோர் டேபிள்லாம் சொல்லியிருப்பேன். அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வேணும் போது இதை பார்த்துக்கலாம். இந்த பியோர் டேபிள், கிராஸ் டேபிள் இதெல்லாம். நெக்ஸ்ட் டைம் சீரிஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். டைம் சீரிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தாகும். ஸோ மீதி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக டியூஸ்டே டைம் சீரிஸ் பார்த்துட்டு விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். நான் சொன்னேன்ல, நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் அனலைஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு யூடியூப் ஒரு சேனல் என்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணாங்க, என்னைக்கு லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து அக்ரிகேஷன் பேஸ் பண்ணி பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து அனலிட்டிக்கல் பேஸ் பண்ணி பண்ணணும். அந்த அனலிட்டிக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்கு பேர் தான் விண்டோ ஃபங்க்ஷன் பேர். இதை நான் டியூஸ்டே பார்ப்போம். டியூஸ்டே பார்த்துட்டோம்னா பேண்டாஸ் முடிஞ்சிடும். ஓகே, அப்புறமா மேட்பிளாட்லிப்பும் சீபர்னும் நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது அது ஒரு 2 நாள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரைடேக்குள்ளார நம்ம இதை வச்சு ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீக்கில் இடியை பார்த்து முடிச்சிருவோம் கம்ப்ளீட்டாக. ஆனால் இடியே பெரிய கான்செப்ட், முடிக்க முடியுமான்றது கஷ்டம் தான். 2 வீக்ஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இடியில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டாபிக். இது ஒன்று ஒரு டாபிக். ஆனால் இதில் எதுவுமே நீங்கள் புது கான்செப்ட் கற்றுக்க மாட்டீங்க. இப்போ நம்ம படித்த கான்செப்டே எதெல்லாம் சீக்வன்ஸாக பண்ணால் இதை பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நான் இதில் அவுட்லேயர்னு ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன். நம்ம இப்போ ஆல்ரெடி இதில் படித்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கோரிலேஷன் அனாலிசிஸ்ன்னு ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் இங்கே நம்ம ஆல்ரெடி படித்ததோட ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் எப்படின்றது நான் இங்கே வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.